அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் காலையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு பலன் கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளோடு நாங்கள் இந்த நாளை துவக்குவதற்கு கிருபை கொடுத்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை தங்கி இருப்பதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த திங்கட்கிழமையின் காலையின் சுப பொழுதை காண்பதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்த தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. வேதாகமத்தில் ஆண்டவர் ஒரு மனிதன் எங்கெல்லாம் செல்கிறானோ அங்கெல்லாம் நான் அவனோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பொதுவாகவே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சங்கீதக்காரர் பாடுகிறார். ஆனால் இன்றைக்கு தேடுகிற பிள்ளைகள் எல்லோருக்குமே அந்த ஆசீர்வாதம் கிடைப்பது இல்லை. ஆனால் தேடுகிற விதம்தான் அதற்கு காரணம் என்று விவிலியம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த உணர்வோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆவியோடு கர்த்தரை தேடும்போது அப்பொழுது தேடுகையில் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 29:13 சொல்லுகிறது, நீ முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவீர்களானால் அப்பொழுது அவரை தேடுகையில் கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனால் தாவீது ஆண்டவரை தேடின விதம் எப்படி என்பதை நாம் எல்லோருமே நன்கு அறிவோம். 1 நாளாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்திலேயும் 13வது வசனத்திலேயும் தாவீது போன இடத்திற்கெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இங்கு வேதம் சொல்லுகிறது, தாவீது போன இடத்திற்கெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று 2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன என்றால், தாவீது ஆண்டவருக்கு அவ்வளவு உண்மையாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு தவறு, அது அவன் மீது ஒரு கரும்புள்ளியை ஏற்படுத்திவிட்டது. ஆனால் அந்த கரும்புள்ளியை அவர் நீக்குவதற்கு எவ்வளவு பாடுகள் பட்டார் என்பது அவருக்கு தெரியும் என்பதை நாம் எல்லோரும் வேதத்தில் வாசித்து அறியலாம். அந்த ஒரு பலவீனம் இன்றைக்கு தாவீதை எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. பாவம் செய்த எல்லோருமே கெட்டவர்கள் அல்ல. நல்லவர்கள் எல்லோருமே பாவம் செய்யாமலும் இருந்ததும் இல்லை. ஆனால் இவை இரண்டுமே நல்ல குணம் படைத்த மனிதர்கள் தவறு செய்யும்போது அந்த தவற்றை ஆண்டவர் உணர்த்தி காண்பிக்கும் போது அவர்கள் அந்த கெட்ட குணத்தை தங்களிடத்திலிருந்து மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் மீண்டும் தங்களை அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கலாம். அங்கு தாவீது செய்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அது உண்மைதான். அதை படிக்கிற நமக்கும் அப்படிப்பட்ட பலத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதே தாவீது நாத்தான் தீர்க்கதரிசியினால் உணர்த்தப்படும் போது அவன் மிகவும் உணர்வு பெற்று தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்து
தேவ சமூகத்தில் எவ்வளவு அங்கலாய்த்து வருத்தப்பட்டார் என்பதும் அவர் பாடின சங்கீதங்களிலிருந்து நாம் படித்து கொள்ளலாம். இந்த நிலை நம்மில் அனைவருக்கும் வர வேண்டும். இது பவுல் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமையே செய்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையின் நியமங்கள் தேவனுக்குள் எவ்வளவாய் கட்டுப்பட்டு இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் தாவீதோடு பேசிய காலங்கள் அவனை மனமாற செய்தது. காரணம், தவற்றை உணர்ந்ததற்கு பின்பு அவர் சொல்லுகிற வார்த்தை, தாவீது உரியாவின் சங்கதி ஒன்று தவிர அவன் தன் வாழ்நாட்களில் எந்தவித தவறும் செய்யவில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பலத்தை பெற்றிருக்கிறோம், என்ன பலவீனத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை சற்று நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாள் நம்முடைய ஜீவிதத்தின் காலத்திலே நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட மனமாற்றத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் தான் உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் ஒன்றிலும் அதை விட்டு அவன் விலகவில்லை, அவன் பார்வைக்கு செம்மையானது செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தாவீது செய்த அந்த ஒரு தவறு அவனை உலகம் அழியும் வரை நினைத்து கொண்டிருக்கிறது. அதே தவற்றை அவன் செய்து முடித்ததற்கு பின்பு தன் வாழ்நாளில் எந்தவித தவறும் செய்யவில்லை என்பதையும் அதே வேதம் உலகம் உள்ளவரை அதை குறித்து நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஒரு தவற்றை சுட்டி காட்டிய ஒரு அனுபவம் சுட்டி காட்டப்பதற்கு பின்பு அது தவறு என்று அறிந்து மனமாறுகிற மனிதனுடைய நிலைமைதான் மிகவும் ஆச்சரியமானது, அருமையானது, தேவனுக்கு மிகவும் பிரியமானது. ஏனென்றால் எஞ்சிய தன்னுடைய வாழ்க்கையை அந்த பாவி மனமாறினதற்கு பின்பு எப்படி நடத்துகிறார் என்பதுதான் இன்றைக்குரிய நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு பிள்ளைகளே, தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு. ஏனென்றால் நம்முடைய பிறப்பே பாவத்தின் அடிப்படையில் தான், கீழ்ப்படியாமை நிமித்தம்தான் என்று வேதாகமம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அப்படி இருந்த போதிலும் இந்த அனுபவத்திலிருந்து தன்னை மாற்றிக்கொள்வதற்கு எடுக்கிற முயற்சி தான் ஆண்டவருடைய பார்வைக்கு மிகவும் அருமையானது. இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் காதுகள் கேட்கிறவைகளுமாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஆலோசனை இல்லாத இடம் மதிலிழந்த பட்டணம் போல இருக்கும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடம் கெட்டு போய்விடும், ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆனால் இதில் எந்த யோசனையை நாம் எடுக்க வேண்டும்? ஆலோசனையை கேட்பதற்கு இன்றைக்கு தாவீதைப் போல
நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதன் செவி கொடுத்தால் அவன் நிச்சயமாக நல்ல பலனை பெறுவான் என்று நாம் கற்றுக்கொள்ள முடியும். காதுள்ளவன் கேட்க கடவன், புத்தியுள்ளவன் சிந்தித்து பார்க்க கடவன். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு காதுகள் இருக்கிறது, புத்தியுள்ளவும் இருக்கிறது. நாம் கணக்கு பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட அனுபவத்திலே தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூலை நாம் வாசிக்கும் போது அங்கு 24வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 24:15. அன்பு பிள்ளைகளே, காதுள்ளவன் கேட்க கடவன், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று அங்கு வேதாகமம் சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரத்திலே, மன்னிக்கவும் 13வது அதிகாரத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுவதை நாம் வாசிக்கலாம். அவர் சொல்லுகிறார், இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் முத்திரை அந்த 666 என்று சொல்லுகிறார். புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேத வசனத்தில் நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சற்று யோசிப்போம். நாம் எல்லோரும் வேதத்தில் தேறின பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சங்கடங்கள் நமக்கு நேரும்போது நாம் ஆண்டவரை தேட சிலர் விரும்புகிறோம். சிலர் மன கடினத்தின் நிமித்தம் அதையும் செய்வது இல்லை. ஏனென்றால் அந்த ஆலோசனை, அந்த தேடுதல் நமக்கு மிகவும் கடினமாக இருக்கும். உதாசீனப்படுத்துகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் யாருக்கு இருக்கும் என்றால், அனுபவ ரீதியாக தங்களை பாவி என்று ஒத்துக்கொண்ட பிள்ளைகள், அனுபவ ரீதியாக தாங்கள் செய்த தவற்றை தவறு என்று ஏற்றுக்கொண்டு மனம் மாற வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள். இந்த 2 குணங்களை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரை தேடும்போது அவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக தம்முடைய வெளிச்சத்தை காண்பிப்பார். தாங்கள் செய்வது தவறு என்றும் உணர்ந்ததற்கு பின்பும், தாங்கள் செய்வது மிக பாவம் என்றும் உணர்ந்ததற்கு பின்பும் அதை ஏற்று அறியாமல் போல் இருந்தோம் என்றால், அதற்காக பரிகாரம் தேடவில்லை என்றால், நம்மை போல பெரிய பாவி ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நாம் ஜீவித்து வருகிற காலங்களில் ஏதாவது ஒரு நிலையில் பாவ ஈடுபாடுகளில் நம்முடைய கண்கள் சென்று விடுகிறது. அந்த பாவ ஈடுபாடுகளிலிருந்து நம்முடைய கண்களின் காட்சிக்கு அவைகளை எல்லாம் நாம் வரவட்டாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறோம் என்பதுதான் இந்த காலை வேளையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாடம். மேலானவைகளை சிந்திக்கிற ஒரு அனுபவம் இன்றைக்கு நமக்கு வேண்டும்.
வேதாகமத்தில் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும், தேவ தூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஒரு பாவி மனம் திரும்பி தேவ வாசலுக்குள் நுழையும் போது அங்கு தேவ தூதர்கள் அந்த பாவியை சந்தோஷத்தோடு வரவேற்பார்களாம். இன்முகம் கண்டு அந்த பாவியை வரவேற்பார்கள். இப்படித்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே பாவம் செய்கிற நம்முடைய சரீரத்தை நாம் இந்த உலகத்தின் ஈடுபாட்டில் தப்பித்துக்கொள்ள செய்ய வேண்டும். ஏனென்றால் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த இணைப்பு தேவனுக்குள் நன்மை தரக்கூடியதாய் காணப்பட இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த வாக்கியத்தின்படி நாம் நன்மை செய்வதே சிந்தையாக கொண்டு நம்முடைய பலவீனங்கள், பாவங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நமக்குள் இருக்கும் அறிகுறியாக நாம் நினைத்து அந்த அறிகுறிகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த யோசனையின்படி நாம் நடக்க தேவ சமூகத்தில் இந்த காலை வேளையில் காதுள்ளவன் கேட்க கடவன், புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? பாருங்கள், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இந்த திங்கட்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை எங்களுடைய கண்கள் காணும்படி கிருபை கொடுத்தீர். உங்களுடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் ஏற்றி நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தீர். தாவீது போன விடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று 2 முறை சொல்லி இருக்கிறீரே. அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் தந்தரல. இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை தயவு இருந்து பாதுகாத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.